இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் என்ன பேச போகிறார்கள் என்பதற்காக கூடியிருக்கிற மானமும் அறிவும் வீரமும் மிக்க உறவுகளுக்கும், நம்மளை பேச போறானா அவங்கள பேச போறானா இல்ல புதுசா வந்திருக்கவனை பேச போறானா என்று ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உடன்பிறப்புகளுக்கும், நம்மளை தான் கண்டிப்பா திட்டுவான் என்று மரங்களில் ஏறி அமைந்திருக்கிற அன்பிற்குரிய அணில் குஞ்சுகளுக்கும், அரசை பேசி அவதூறு பரப்புவான் என்று காத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை சொந்தங்களுக்கும், பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். இந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்துவது மிகவும் சிறப்பானது. காரணம், தற்சார்பு பொருளாதாரம் என்ன என்று பல பேருக்கு கேள்வி இருக்கும். அது என்ன தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு. இன்றைக்கு நாம் தற்சார்பு பொருளாதாரம் பேசுகிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கும் என்று பேசுகிறோம். ஆனால் அதை இதே நாளில் பிறந்த சரியாக 120 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்திலே வெள்ளைக்காரன் வந்து அவன் இந்த நிலத்தினுடைய எல்லா தொழில்களையும் கையில் எடுத்த பொழுது, வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் வீரத்தை விட பொருளாதாரத்திலே கை வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வழக்கறிஞர் குடும்பம். இன்றைக்கு 50,000 ரூபாய் ஒரு வழக்கறிஞர் சாதாரண கட்டணம். ஆனால் 1906 காலகட்டத்தில், அதுவும் தென் மாவட்டத்தில் கடையோடி கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் 50,000 ரூபாய் ஒரு முறை அவர் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரோம்னா 50,000 ரூபாய் வாங்கக்கூடிய மிகச்சிறை பெரிய வழக்கறிஞர் குடும்பம். அப்படி வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகளை ஒருங்கிணைத்து 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு 10,000 பங்குகளை வைத்து ஒரு பங்குக்கு 25 ரூபாய் வைத்து லட்சக்கணக்கில் ரூபாய் திரட்டி காலா லாபியா என்ற 2 கப்பலை வாங்கி வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் நாம் கப்பல் கட்ட வேண்டும் என்று கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் நம் பாட்டன் வ.உ.சி பிறந்த தினத்திலே தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே வெள்ளக்காரனை விரட்டிய சுதேசி நாவாய் கழகத்தை கட்டிய வ.உ.சி பிறந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்துவது என்பது சாலச் சிறந்தது. ஆனால் வ.உ.சி கட்டினாரு, கப்பலை கட்டினாரு, வெள்ளக்காரனை மிரட்டினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் வ.உ.சியினுடைய இறுதி காலம், ஒரு நேர்மையாளன், ஒரு உண்மையாளன், ஒரு தமிழன் இந்த நிலத்திலே எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுவான், எவ்வளவெல்லாம் சிரமப்படுத்தப்படுவான் என்பதற்கு வ.உ.சி ஒரு சான்று. வெறும் 57 நாளுங்க. எதுக்கு 57 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு, அவர்தான் கலைஞர் பாரு. 57 நாளுக்கு பாம்புக்கும் பள்ளிக்கும் பாளையங்கோட்டை ஜெயில என்ன வேலை? 57 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு ஒரு பாட்டை போட்டு என் தாத்தன் பெரியப்பன் சித்தப்பன் எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க. ஆனா கூட சொன்னாங்க 40 ஆண்டுகள் தண்டனை, 4.5 ஆண்டுகள் சிறை. எந்த சிறை? இன்னைக்கு இருக்கிற புழல் சிறை போலவோ, திருச்சி சிறை போலவோ, மத்திய சிறை போலவோ கிடையாது. கழிவறை கிடையாது, கழிவறை இல்லாத சிறை. கழிவறை போக வேண்டும் என்றால் அந்த ஒரு 8க்கு 6 அறை, அந்த ஓரத்தில் ஒரு மண் சட்டி இருக்கும். அந்த மண் சட்டியில தான் மலம் கழிக்கணும். காலையில 6 மணிக்கு மரத்தை கொண்டு கொட்டிட்டு வெயில்ல அந்த சட்டியை காய வைக்கணும், திருப்பி எடுத்து உள்ள வைக்கணும். கழிவறை இல்லாத, மின் விளக்குகள் இல்லாத, மின்சாரம் இல்லாத சிறையில மாடு கூட இழுக்க திணறுகிற ஒரு செக்கை ஒரு மனுஷன் இழுத்தாண்டா நம் பாட்டன் வ.உ.சி. சென்னையில் அவனுக்கு சிலை இருக்காடா? கருணாநிதி என்ன புடினாரு, வீதிக்கு வீதி சிலை. பெரியார் என்ன புடினாரு, வீதிக்கு வீதி சிலை. அண்ணா என்ன புடினாரு, வீதிக்கு வீதி சிலை. என் பாட்ட வ.உ.சிக்கு இல்லாத சிலை. அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம், கருணாநிதி நூலகம், கருணாநிதி மருத்துவமனை 57 நாள் இருந்தவனுக்கு 4.5 வருஷம் கோயம்புத்தூர், பாலக்காடு, கண்ணூர் சிறையிலே தவிச்சான். வெளியே வந்தான். இதே சென்னையில, இதே கொளத்தூர் தொகுதியில மண்ணெண்ண வித்தாண்டா, மண்ணெண்ண வித்தான்.
மளிகை கடை நடத்தினா, தோத்து போனா. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அப்புறம் துக்கநிதி, துயர்நிதி, பல நிதி வரும். பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஹம்மர் காரு. அன்பிற்குரிய மக்களை, வெள்ளைக்காரரை விரட்ட காலா லாபியா என்ற கப்பலை கட்டிய வஉசியுடைய கொள்ளுப்பேரன் சுப்பிரமணி எப்படி செத்து போன தெரியுமா? கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன்கள் மதுரையில சித்தாள் வேலை, 200 ரூபாய்க்கு சித்தாள் வேலை பார்த்து வீடு இல்லாம கோவில் வாசல்ல படுத்து கிடந்து செத்து போனான்டா. இந்த இனத்துல பிறந்தவன். நீ கருணாநிதியை தூக்கி பிடிக்கிற, நீ ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற. யார் இவர்கள்? 250 கோடியில 2 ஏக்கர்ல மணி மண்டபம். 250 கோடி நீ வச்சுக்க. வஉசி மட்டும் தான் புறக்கணிக்கப்பட்டாரா? ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர், முத்துராமலிங்க தேவர், கக்கன். கடைசி காலத்துல மருத்துவத்துக்கு காசு இல்லாம மதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க வழி இல்லாம ஒரு இது இல்ல, பெஞ்ச் இல்ல, ஒரு நாற்காலி இல்ல, பாயில படுத்து கிடந்து செத்து போனார் கக்கன். இதே 50 ஆண்டு ராமசாமி என்கிற புதுக்கோட்டையினுடைய அமைச்சர், காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சர் ராமசாமி சென்னையில செத்து விட்டாரு. கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் காசு இல்ல. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சேகர்பாபு இருக்கிற காசு எவ்வளவு? மா சுப்பிரமணியன் இருக்கிற காசு எவ்வளவு? ஏவா வேலு கிட்ட, KN நேரு கிட்ட, KKSSR கிட்ட, அன்பில் மகேஷ் கிட்ட இருக்கிற காசு எவ்வளவுடா? ஓட்டு போடுற வெக்கம் இல்லாம கரை வெட்டி கட்டிக்கிட்டு திமுக வெக்கம் இல்ல உனக்கு? வெக்கம் இல்ல? எத்தனை 1000 கோடி. எனக்கு முன்பாக பேசிய அக்கா சொன்னாங்க, 70 ஆண்டு கால திமுக 70 ஆண்டு ஆட்சியில 4,80,000 கோடி கடந்து, இந்த 4 வருஷம் ஆட்சியில 4 லட்சம் கோடி கடந்து மொத்தம் 9,20,000 கோடி கடன் வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க? பள்ளிக்கல்வித்துறையில 250 பள்ளிகளை நடத்த முடியாமல் அரசு இழுத்து மூடுகிறது. தனியார் பள்ளி வளர்ந்துகிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைக்குள்ள இந்த நோய்க்காக சிகிச்சை எடுக்க சென்று நான் திரும்பி வந்தேன். காற்று. பிரியா என்கிற ஒரு பெண், கொளத்தூர் தொகுதியை சார்ந்த, முதலமைச்சர் தொகுதியை சார்ந்த பிரியா என்கிற ஒரு வீராங்கனை, கால்பந்து வீராங்கனை, முட்டியில ஒரு சின்ன பிசகல் ஏற்படுச்சு, தசை பிடிப்பு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போறா. காலில் ஒரு சின்னதா அறுவை சிகிச்சை பண்றான். கால் அழுகி போச்சு. காலை வெட்டினான். திருப்பி மீண்டும் மருத்துவமனை கொண்டு போறாங்க. என்ன பண்ணான்னு தெரியல, இறந்து போச்சு பிள்ளை. நடந்துச்சா இல்லையா? ஒரு அரசு காவல்துறையினுடைய ஏட்டு தலைமை காவலுடைய மகளுக்கு தவறான இன்ஜெக்ஷனை செலுத்தி காய்ச்சலுக்கு போன பிள்ளைக்கு 2 காலும் கருகி போச்சு. அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுப்பதற்கு சீட் இல்லாம A4 சீட்ல எக்ஸ்ரே எடுக்கிறான். 9 லட்சம் கோடி கடன். என்ன, எந்த துறை வளர்ந்திருக்கிறது? சுற்றுலாத்துறை, பால்வளத்துறை, நெசவுத்துறை, எந்த துறை வளர்ந்திருக்கிறது? ஏதாவது ஒரு துறை சொல்லுங்க. போக்குவரத்து துறை வளர்ந்திருக்கிறதா? எதுவும் வளரல. கோயம்புத்தூர்ல தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்றான். அந்த கோயம்புத்தூர்ல கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியாமல் நசுங்கி கிடக்கிறான். அவனை சந்திக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. திருப்பூர் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை ஆண்டு வருமானமாக இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம். திருப்பூர் கூடிய தமிழர்கள் நசுங்கி கிடக்கிறான். அவனை கேட்பார் இல்ல, பார்க்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்ய முடியாம தவிச்சு நிக்கிறான். அதுவும் கைத்தறி நெசவாளர் இருக்காங்க பாருங்க. மொத்தமே 3 மாசம் தான் வேலை. வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு 4000 ரூபாய் சம்பளம். அதுவும் 3 மாசம் தான் வேலை. பொங்கலுக்கு தயாரிக்கக்கூடிய வேட்டி சேலையை தயாரிக்கிற வேலை 12,000 ரூபாய் தான் மொத்த ஆண்டுக்குமே. அந்த நெசவாளர்கள் வறுமையின் கோர பிடியில கிட்னியை வித்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். இவன் சொல்றான், திராவிட மாடல் ஆட்சி. உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நம்ம இந்த விவேக் ஒரு படத்துல, பேரகன் படத்துல ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோம் பாரு. அது மாதிரி சிங்கார சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், உங்களுடன் ஸ்டாலின், குழு குழுன்னு இருக்கும். குற்றாலத்துக்கு வாங்க.
அப்படி பேர் பூரா பாருங்க, அழகழகா வைப்பாங்க, தூய தமிழ் அப்படி அழகா வைப்பாங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சிங்கார சென்னை 2.0. முந்தா நாடு அரும்பாக்கத்துல MMTA காலனில வீரபத்ரன் கோவில் தெருவில் தீபா என்கிற 41 வயது பெண்மணி, வேலைக்கு போயிட்டு வந்த பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, மழைநீர் வடிகால் வாய்க்கால் குழியில் விழுந்து இறந்து விட்டது. உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா, உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா, உனக்கு லண்டன் ஒரு கேடா. ஒவ்வொருத்தருடைய உதட்டிலும் நீங்கள் மது அருந்திருக்கலாம் என்பதை சோதனை செய்வீங்களா? வச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் மது அருந்தாத ஒரே கூட்டம் அது எங்கள் கூட்டம், நாம் தமிழர் கூட்டம், சீமான் தம்பிகளின் கூட்டம். ஆசுக்காக நாங்க போனோம்னா என்னைக்கே எங்கேயே போய் போக முடியாது. சிறையில் இருக்கும் போது எனக்கு கொடுத்தான், வெளியே வரும்போது சீமான் கட்சியில வெளியே வரும்போது சீமான் கூட நிக்க கூடாது, உன்னை வெளியே வரும்போது சீமான் ஆட்கள் வரவேற்க கூடாது. இங்க மட்டும் 3 சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றோம். ராஜீவ்காந்தி 250 கோடி சம்பாதிச்சாரு 4 வருஷத்துல, உங்களை ராஜீவ்காந்தி மாதிரி ஆக்கிறோம்னா. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் சென்றவரன் சீமானுக்காக சாவேனை ஒழிய எச்சி நட்டி படைக்கிற ஈன பழப்ப ஒருவரும் பண்ண மாட்டோம். நாங்கள் அரசியலை பார்த்து நாம் நோக்கி வரடா, நாம் தொடர் கட்சியை பார்த்தோம்டா அரசியலுக்கு வந்தோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல இருக்கிற வெறி. அப்ப தாவேக்கா அது சும்மா வருத்தம், திமுக மேல இருக்கிறது கோபம், தாவேக்கா மேல இருக்கிற வருத்தம். என்ன வருத்தம்? இவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்கன்னு வருத்தம். கொடுமை என்னன்னே தெரியாம நாம கேள்வி கேட்கிறோம். ஏய், போன மாநாட்டுல நீ வந்து 50 தலைவர் 5 பேர் படத்தை காட்டின, இந்த மாநாட்டுல அந்த 5 பேரும் லப்ப ஸ்டாம்பா மாறிட்டாங்க. இந்த போன மாநாட்டுல இல்லாத அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் இந்த மாநாட்டுல வந்திருக்காங்க, ஏன் போன மாநாட்டுல வைக்கல அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கிட்டீங்க. கன்ஃபார்ம் ப்ரோ, திமுக காசு வாங்கிட்டீங்க ப்ரோ, காசு வாங்கி பேசாங்க ப்ரோ. சில தாவேக்கோட கொள்கை சொல்லு, காசு வாங்கி பேசுறீங்க ப்ரோ. ஏய், ஏண்டா ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து பேசல? அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றாரு, காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு, சமூக நீதிங்கிறாரு, நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசுறேன்னா கன்ஃபார்ம் நீங்க திமுக காசு வாங்கி பேசுறீங்க, எனக்கு பதில் சொல்ல முடியாது. சரிடா, சரி. தமிழ்நாடு முழுக்க ஆத்துமலை கொள்ளடிக்கிறாங்க, அதை பத்தி கருத்து என்ன? நீ நல்லா தெரிஞ்சு காசு வாங்கி பேசுறீங்க. இப்ப இயற்கை வளங்கள்லாம் சுரண்டாங்களப்பா, அதை பத்தி தான் கருத்துக்க ஸ்டாலின் சொல்லி கொடுத்தா நீங்க பேசுறீங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் 10 பேர் கூடிடக்கூடாது. தாதிக்கா டிவிக்கே இன்னொரு 10 பேர் கூட தளபதி. எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. திமுக கூட இல்லாத இல்ல, ஆனா திராவிடன் ஒரு கோட்பாடை உருவாக்கி வச்சிருக்கான். பிஜேபி ஒரு தேசியம் அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கான். அது இந்து, இந்தியா அப்படின்னு வச்சிருக்கான். கம்யூனிஸ்ட் அது கம்யூனிஸ்டா, அது கார்பரேட்டிஸ்டா, அது மாறிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு கொள்கை இருக்கு, பொது உடைமை சித்தாந்தம் அப்படின்னு கோட்பாடு இருக்கு. என்னடா கொள்கைனா இது எல்லாம் சேர்ந்ததான் எங்க கொள்கைன்றான். ஒண்ணு சாம்பார்னு சொல்லு, இல்ல வத்த குழம்புன்னு சொல்லு, இல்ல மோர்னு சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து போடாடா, அதுக்கு பேரு வேறடா. இல்ல அங்க எல்லாத்துக்கும் நல்லது பூரா எடுத்துக்கிறோம். அப்ப ஸ்டாலின் இருக்கு நல்லதையும் எடுத்துக்குவியா? உதயநிதிக்கு நல்லதையும் எடுத்துக்குவியா? ஒரு கூட்டம் பாருங்க, திறந்த வெளியில நான் அழைக்கிறேன், மனம் திறந்த வெளியில அழைக்கிறேன். ஒரு 23ஆம் தேதி ஒரு பொது தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துவதா இருந்தது. விவாதம் உறுதி செய்யப்பட்டுச்சு. இதுவரைக்கும் தொலைக்காட்சி எந்த விவாதத்தும் நான் போனதா ஒத்துக்கிட்டதே கிடையாது. சரி, 21 மாநாடா, 23 அண்ணன் கேட்டேன், டேய் போயிட்டு வாடா அப்படின்னாரு. நான் தொலைக்காட்சி நான் போறது இல்லைண்ணே, அது ரொம்ப இதா இருக்கு, போயிட்டு வாடா அப்படின்னாரு. பதிவு போட்டாங்க. யாரு? தாவை கலந்து ஒரு 3 பேரு, திமுக கலந்து ஒரு ஆளு, கீழே என் பேரு 23 பதிவு போட்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. யார வேணாலும் கூப்பிடுங்க, இவரை கூப்பிடாதீங்க, இவரு ரொம்ப பேசுவாங்க, இவரை மட்டும் கூப்பிடாதீங்க. அதாவது எங்களை கண்டாமன்னு திட்டுறாரு, நாங்க வரமாட்டோம்னு சொல்லி நடத்தி விடலைங்க. நடத்தவே இல்லை. நான் கூப்பிட்டு கேட்டா ப்ரோ டேட் தள்ளி வச்சிருக்கோம், 30க்கு அப்புறம் பாத்துக்கலான்றாங்க. 30க்கு அப்புறம் எங்கிட்ட பாக்குற தேதி இன்னைக்கு 4-5 ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்கட்டும்டா, அந்த பயம் இருக்கட்டும். பிரபாகரன் பிள்ளைகள் மீது அந்த பயம் இருக்கட்டும். கருத்தை கொண்டு வரோம், கொள்கையை கொண்டு வரோம், கோட்பாட்டை கொண்டு வரோம், சித்தாந்தம் கொண்டு வரோம். மக்களுக்காக போராடி சிறை சென்றோம் என்ற கர்வத்தோடும் திமிரோடும் நிக்கிறோம். வா, களத்துல எங்களை மோதிப்பாரு, ஒத்தைக்கு ஒத்த டிஸ்கஷன் வைப்போம், டிபேட் வைப்போம். எங்க அக்கா கார்த்திகாட்ட பேசி ஜெயிச்சுடா, அப்புறம் பேச முடியாது. வா, நான் விஜய் கலைக்கிறேன், அணில் குச்சி விஜய் கலைக்கிறேன். எங்க தங்கச்சி எங்க அக்கா கார்த்திகாட்ட வாயினா உலக வாயு ஊர்வாய். நாளைக்கு வர ஒம்பு இருக்குல்ல, இன்னைக்கு இழுப்பாங்க. கம்யூனிஸ்ட் வாங்க, ஹலோ பிரதர், ஹலோ அப்படி இழுப்பாங்க. நீ வா, தேர்தல் களத்துல உன்னைய வச்சு செய்ய காத்துக்கும், வச்சு செய்ய.
சினிமால நடிப்பாரா சிஎம் ஆயிடுவானா அப்புறம் என்னடா இந்த நிலத்துல உண்மையான நேர்மையான அரசியல்? சினிமால நடிக்கிறவன் சிஎம் ஆக கூடாதா? ஆகலாம், மக்களுக்காக உழை. அஜித்குமார் ஒரு நடிகர் இருக்காரு, இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது. சென்னை வெள்ளத்தில் தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய தல அஜித். ஐ அம் ப்ரவுட் அஜித் ஃபேன், அதுல மாட்டுக்கிறது இல்லை. அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவிகளை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு. உள்ளவன் பவுண்டேஷன் வச்சு கார்த்திக் என்கிற ஒரு நடிகன் விவசாயிகளுக்காக நிற்கிறாரு. சத்யராஜ் மாற்றுக்கிறது எங்களுக்கு உண்டு. ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழ தமிழர்களுக்கு தொப்புள் கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ். அப்படி எத்தனை பேர் எனக்கு 15,000 மாசம் போதும், நான் நடிக்கிற காசை எல்லாம் மக்களுக்காக கொடுக்கிறேன், ஆட்டோ தானி டெய்லரிங் மிஷின் என்று வாங்கி வாங்கி கொடுக்கிற கேபிஐ பாலாவுடைய காலக்கருவி தண்ணி குடிச்சாலும் நீங்களும் கோடி அது கேரியர் உச்சத்தை என்னத்தை உச்சத்தை கேரியர் டிபன் பாக்ஸோட உச்சம். 1952 இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது, உதவி செய்யுங்கள் என்று மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் நேரு கேட்கிறாரு. திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு பவுன் நகையின் விலை 80 ரூபாய். எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 75,000 ரூபாய். இன்றைக்கு அந்த மதிப்பின் தொகை 83 கோடி ரூபாய். 83 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்த எம்ஜிஆர் எங்க? ஈழத்தமிழர் நிவாரணத்துக்கு 500 ரூபாய் கொடுத்த இந்த விஜய் எங்க? எம்ஜிஆர் ஒப்பிட முடியுமா? நம்ம பேசுறது உண்மைகள் தான் வானமே மழை கொட்டி நம்மளை ஆதரிக்குது. சத்தியம் பேசுகிறோம், அதை சத்தமாக பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், அதை உறக்க பேசுகிறோம், அதை உறுதியாக பேசுவோம், அதை இறுதிவரை பேசுவோம். அன்பிற்குரிய மக்கள், மழை பெஞ்சா சேர தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒண்ணு இது தாவேக்கா அழிவு குஞ்சுகிற கூட்டம் கிடையாது. சேரத்துக்கு தலையெழுத்து வைக்கிறது இது வந்து தளபதியுடைய விஜயுடைய ரசிகர்கள் கிடையாது. ஒரு மாநாட்டு திடல்ல மாநாட்டுக்கு பந்தல் போட வந்தவங்க சொல்றான், தேதியில போவாங்க, நாசமா போயிருவாங்க, மண்ணா போயிருவாங்க. ஏயா எந்த ஊருக்கு நாங்க மாநாடு போட்டுருக்கோம், இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க. என்ன தூக்கி போட்டாங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எப்பா எப்பா முடியலப்பா. அதை நம்ம சாட்டையில தான் எடுத்து போட்டுட்டா கதறிட்டாங்க. 50,000 சேரை உடைச்சிருக்காங்க. பேரிகாடுக்கு பாருங்க, அந்த பேரிகாடு மேல பேதியில போவாங்க ஏறிவாங்கன்னு கிரீச தளத்துல இருக்காரு புஷி. அவங்க குஷியா ஏறிட்டாங்க. அவன் தான் அணிலாச்ச, அவன் ஏறி பிராக்டிஸ் பண்ணவனாச்ச. சட்டையை கட்டி கிரீச புறம் தடவி இருக்கிறான். தண்ணி பாட்டு எடுத்து ஊத்திருக்கான். சர ஏறி 10 அடி பேரிகாடுல ஏறி 10 அடி தூரத்துக்கு ரேம்ப்ல விழுந்து அந்த ரேம்ப்ல இருந்து 10 அடி கீழே விழுந்துருக்கானா. இவனை எல்லாம் ஒலிம்பிக் அனுப்பினா நீளம் தாண்டல் உயரம் தாண்டல இந்தியாவுக்கு விருது வாங்கி வந்துருவான்டா. நீ அங்க வச்சிருக்க, தயவு செய்து ஒலிம்பிக் அனுப்பிடு. ஏன் எனக்கு அவன் ஏறி விழுந்ததை வச்சு ஏறிட்டான எப்படி ஏறலாம்? 10 அடி இருந்திருக்கணும். 10 அடி ஜம்ப் பண்றாங்க. அப்பதான் நினைச்சு அணில் பரம்பரை, இது உண்மையிலே அணில் பரம்பரை தான். ஆனா ப்ரௌட் அணில். நாங்க இப்பதான் இங்க கூட ஒளிஞ்சிருக்கோம் பணியில. அணில் பணம் கூட கிடைச்சு வச்சிரும். நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் பீஸ் அவங்க அந்த தேர்தல்ல நிறைய கண்டென்ட் கொட்டி கொடுப்பாங்க. நம்ம அப்படியே லைட்டா தட்டி விட்டு போவோம். போட்டி யாருக்கான போட்டி? ஊழலில் திளைத்திருக்கிற கருணாநிதி பிள்ளைகளுக்கும் அந்த ஊழலை ஒழித்து தமிழ்நாட்டின் நல்லாட்சியை கொடுக்க விரும்புகிற பிரபாகரன் பிள்ளைகளுக்கும் தான் இந்த களத்தில் போட்டி. பாருங்க, போட்டி சும்மா இது டிவிக்கு இது டிஎம்கே சும்மா கத்தலாம். இப்படி கத்துறவர் அங்கிள் கேக்குதா, அங்கிள் மக்களுடைய மொழி கேக்குதா அங்கிள் இப்ப பேசினவரு 2014 தலைவா படம் ரிலீஸ். இங்கிருந்து நேரா கொடநாடு கிளம்பி போய் அப்பனும் மகனும் போய் நின்றுருக்காங்க. ஒரு நாள் முழுக்க அந்த அம்மா பாக்கல. கொடநாட்டுல இருந்து இறங்கி வர்ற வழியில சாலை ஓரத்துல கார் பக்கத்துல கண்ணாடி கூட இவ்வளவுதான் திறந்திருக்கு. அப்போ ஆண்டி தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டி கேட்டா போண்டியிலே குத்தி அனுப்பிச்சிருவாங்க. இப்ப அங்கிள் சொல்ற, அப்ப ஆண்டின்னு சொல்ல வேண்டியதானே? ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இப்படி. தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா படத்திற்கு அன்ஐடென்டிஃபைட் மெம்பர்ஸ்னால இஷ்யூ வந்திருக்கு. அவங்க அதையும் ஷார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விட்டா அழுப்பாங்க. இதுதான் ஒரிஜினல். திரைத்துறை இருக்கிற எல்லாத்தையும் கேட்ட சொன்னாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க? ஷார்ட் ரெடிங்களா? லஞ்ச் ரெடியா? ஓகே பேக்கப். இதுதான் ஒரிஜினல். எங்க அண்ணனை பார்த்திருக்கீங்களா? மேடையில எப்படி பேசுறாரோ அப்படித்தான் கீழையும் பேசுவாரு.
பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் எங்க இடத்துல பேசுவாரு. கார்ல ஒரு மொழி, வீட்டுல ஒரு மொழி, பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மொழி, மேடையில ஒரு மொழி கிடையாது. எல்லாம் ஒரே மொழி. எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி, செம்மொழி, பைந்தமிழ் மொழிதான் ஒழிக்கும். இந்த மாதிரி இங்க பம்புறது அம்மா, இப்படி ஒரு ஆட்டோ அம்மா. ஆமா, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது லியோனி ஆராசா ஏவாவேலு KKS அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட செலவிக்க விரும்பல. கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கனிமொழின்னு ஒரு படங்க, ஜெய் படம். கனிமொழி இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னா கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி ஞாபகம் தான் எனக்கு வருது. அடங்கு புராண சொன்னாக்கா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. அப்பவே அவங்க கனிமொழி, கலாநிதி, தயாநிதி, உதயநிதினு அழகான தமிழ் பேர்ல வச்சாங்க. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான், ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவைக்கணும். செலவப்பன்னு சொன்ன அவருக்கு உன் ஓட்டா, செலவச்சா உடைப்ப அப்படின்னு சொன்ன சீமானுக்கு ஒரு ஓட்டா என்பதை நீ பாத்துக்க. யார் உங்களுக்கானவன், யார் மக்களுக்கானவன், யார் நெஞ்சுரத்தொண்டுப்பா. நாங்க கருணாநிதி ஜெயலலிதா செத்து போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே மக்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பலாம், ஸ்பேஸ் நிரப்பலாம் வந்தவங்க கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது திம்போடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் வந்தவர்கள். பேசினா ஜெயிலுக்கு போயிருவா. ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியே தொடங்கப்பட்டது. ஜெயிலுக்கு போய் தான் கட்சியை கண்ண கட்டாரு.